நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோ தான் அனுப்பிட்டு ஒரு எடிட் பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணோன்னா நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவை நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அவங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரிமூவ் பிஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டு எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அது எப்படின்னு தெரியலன்னா இதுக்கு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். நாங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு கூட தனியாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு எரேசர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு ஆர்னஸ் பில் ஆக முடியாது நம்ம எப்போ போல லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. அந்த கீழே லைட்டாக அப்போ தான் பேக்ரவுண்டோட ஆட் ஆகும். மேலே டிக் கொடுத்துட்டு இந்தளவுக்கு கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ கொடுத்துருக்காரு, அந்த ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இந்தளவு வச்சுட்டு இந்த கீழே வச்சுருங்க. இந்தளவுக்கு வச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ கொடுத்துருக்காரு, அந்த ஃபோட்டோ வந்து எப்படி ஆட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ கொடுத்துருக்காப்புல. இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து அப்படியே இது மேலே வச்சு போகிறோம். இதை பார்த்திங்கன்னா இந்த மூலையில் அப்படியே செட் பண்ணிட்டு இதை பார்த்து இந்த மூலையில் அப்படியே வச்சுருக்கோம். வச்சுட்டு இந்த எரேசர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஆர்னஸ் ஃபுல்லாக கம் பண்ணிட்டு இதை மட்டும் நம்ம வந்து அந்த ஓரத்தில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம பேக்ரவுண்டோட ஆட் ஆகும். கட் பண்ணலாம் தெரியாமல் இது பண்ணிட்டு டிக்கு கொடுத்துட்டு இங்கே லேயர் இருக்குது பார்த்திங்களா, இதை ஓப்பன் பண்ணி மூவ் டவுன் கொடுத்திங்கன்னா பின்னாக்க போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு பின்னாடி கீழே கொடுக்க போகிறோம். அந்த டெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலின்னு இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபயரை வந்து இந்த அளவுக்கு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நம்மளோட பேக்ரவுண்டு சைஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம வச்சுட்டு இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்து இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணோன்னா அது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைலாக் பார்த்திங்கன்னா இதை கொண்டு வந்து இந்த இடத்துல அப்படியே வச்சுருங்க. இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதுக்கு மேலே எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் டிக் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு மூணாவது ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்திங்கன்னா கச்சிட்டியர் எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் வரும். அது கொடுத்திங்கன்னா உங்களோட பேனர் வந்து நல்ல டார்க் கச்சிட்டியர் எஃபெக்டில் இருக்கும். நீங்கள் இதை கூட சேவ் பண்ணிக்கலாம். மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுமோ நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தனியாக வீடியோ போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.